ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது பவித்ராவுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து என்ன கமெண்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம கோல்டன் பெர்ஃபார்மன்ஸா இல்லையா, இதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமப்பா சீனியருக்கான சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் தாராளமா சொல்லலாம். ஸோ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டி வந்து பாத்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தருடைய பாட்டு பாடுறதுக்கான தனி ஃபேன் பேஸும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் முக்கியமா பார்க்க போற ஒன் ஆஃப் த பர்சனா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா பவித்ரா அவங்களையும் சொல்லலாம். ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவங்களுடைய வாய்ஸ் ஆகட்டும் ரொம்பவே சூப்பராகவும் நிறைய பேர் கவரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதே ஷோல இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதுல ஹைலைட்டர் சொல்லக்கூடிய சுஷாந்திகா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த வாரம் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அதோட இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவானியோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஏன்னா இது ரொம்பவே ஹைலைட்டடா பார்க்கப்படுது இந்த ஒரு ஷோவை பொறுத்த வரைக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரேட்டிங்கும் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கிடைக்கின்றதுக்காக தான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பவித்ரா இன்னைக்கு பாடிருக்கக்கூடிய பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இவங்களுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு தனித்துவம் தரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி இவங்க மெலோடி சாங்ஸ் வந்து சூஸ் பண்ணி பாடிட்டு இருக்கிறதால இவங்களுடைய வாய்ஸ் கண்டிப்பா இந்த வாரம் எஸ்பிபி சார் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பொருந்துருச்சு. அதனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸும் நல்ல ரவுண்ட்ஸுக்கான பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 ஜட்ஜஸ்மே சூப்பரா அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எலிமினேஷன் அப்படின்ற விஷயம் இந்த வாரம் இருக்குங்க. டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்ற விஷயம் கன்ஃபார்மா சொல்ல முடியல. பட் இருந்தாலும் எவிக்ஷன் என்ற விஷயம் இருக்கு, சிங்கிள் எலிமினேஷன் இருக்கு. அதிக வாரம் எலிமினேஷன்ல பிரதிபா இல்லைன்னா அறிவழகன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது எலிமினேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேஸ்ட் ஆன் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரதிபாக்கு வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க தான் இந்த வாரம் எலிமினேட் ஆக போறாங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யார் இந்த வாரம் எலிமினேட் ஆகுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அந்த பர்சன் பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பவித்ரா உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும், இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அந்த விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.